கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஸோ சாரி. 6 month கிட்டன்னு நினைக்கிறேன். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஒன். பட் நான் திரும்ப வருவேன்னு நினைக்கவே இல்லை. அப்படியே போயிடலாம், இந்த சேனல் இதுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகாது, ஸோ எல்லாத்தையும் அழிச்சிடலான்னு தான் இருந்தேன். பட் நிறைய மெசேஜஸ், நிறைய லவ், சப்போர்ட், வெயிட் பண்ணுறோம், போடுங்க. இப்போ கூட 6 மாதத்துக்கு அப்புறமும் ஞாபகம் வச்சு கேட்குறீங்க. பட் எனக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியல. எனக்கு அது கொடுக்கணும், இந்த சேனலை கண்டினியூ பண்ணணும்னு தான் ஆசையாக இருக்குது. பட் டைம் கிடைக்கல, டைம் இல்லை ஆக்சுவலி சொன்னால். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை மேனேஜ் பண்ணுறது. நான் எப்படி இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுன்னு தெரியல. 6 months சரியான பெரிய கேப். ஒரு வருஷத்துக்கு மேலேயா ஒரு எஃப்எஃப்ஏ போட்டு இழுத்தடிச்சிட்ருக்கேன். ஸோ ஐம் சாரி ஃபார் தட். பட் ஐம் நாட் ஷுவர். எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. இது கண்டினியூ ஆகணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணி எனக்கு சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்கிடெக்சரை பற்றி. கொஞ்சம் கூட எனக்கு டைம் இல்லை. நான் எந்த வேலையே செய்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஏண்டா இதை ஸ்டார்ட் பண்ணோன்னு தான் எனக்கு இருக்குது. ஏன்னா இல்லாமலே இருந்திருந்தா அது தெரிஞ்சிருக்காது, இருந்தும் இல்லைன்றது தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை எனக்கு என்னென்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன்னு தெரியல, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னு தெரியல. நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ண வேணும்னு தான் இருந்தேன். பட் அவ்வளோ மெசேஜஸ், ஸோ என்னாலே இதை விட்டுட்டு போக முடியலை. அதனால தான் மறுபடி போடுறேன். ஐ எம் ரியலி சாரி. எல்லோரும் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஸ்டேஜில் இருந்தது, என்ன கதை, திரும்பலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணுமான்னுலாம் எனக்கு பயமாக இருக்குது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு விளங்கணுன்னா பழைய எபிசோடை கேளுங்க. கேட்டுட்டு அப்படியே கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக புரியும்னு நினைக்கிறேன். திரும்பலாம் ஞாபகம் வரலாம். ஸோ நான் எப்படி சொல்கிறது, ஸ்டடீஸோடு இது மேனேஜ் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தட்ஸ் வை நான் போடலை. பட் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தேன், எல்லா கமெண்ட்ஸுமே ரீட் பண்ணேன். எனக்கு சரியான சந்தோஷம். எல்லோரும் ஞாபகம் வச்சுருக்கீங்களே இவ்வளோ காலத்துக்கு பிறகு. என்னது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது கூட சொல்லலாம். திரும்ப போடுன்னு சொன்னதுக்கு ஒரு குட்டி ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. திரும்ப போடணும் இவ்வளோ கேட்குறாங்களேன்னு. ஸோ ஐம் ஸோ சாரி. நிறைய பேரோட நேம்ஸ் இன்னும் ஞாபகம் இருக்குது. உங்களெல்லாம் நான் மறக்கலை. ஸோ நீங்களும் மறந்துட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணுவோமா இல்லை இதோட போதும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணி கேட்குறேன். அண்டு பழைய எபிசோடு பாருங்க, பார்த்தா தான் இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் எபிசோடுக்குரிய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கேட்டுட்டு இன்னைக்கு கேளுங்க, புரியும், ஞாபகம் வரலாம் பழைய மெமரிஸ். ஸோ ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ட்வின் பேர்ட்ஸை பொறுத்தவரையில் அந்த ஆக்சிடெண்ட்டில் ஏன் இருந்திருப்பா. பட் உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி நீங்கள் தான் நீ ஏனா இருக்கணும்ன்ட்டு சொல்லியிருப்பா. ஸோ அதை அவருக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணதுக்காக நீங்கள் இப்போ ஏனாவே இருக்கீங்க. நீங்கள் ஏனா இருக்கீங்கன்றது விஷயம் யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் ஏனா இருக்கீங்க, பட் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி யார் கூட பேசுகிறதில்ல, அவங்க பார்க்குறதே இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தனிமைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. ஸோ உங்களை எப்படி பார்க்க உங்கள் வீட்டாக்களுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும். ஸோ அம்மா கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டிருந்துருப்பாங்க. நீங்களும் முடியாதுன்னு சண்டை போட்டு ரொம்ப வேணான்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட சண்டை போட்டு அம்மா டயர்டாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க. ஸோ அவள் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் பார்த்தது பழைய மெமரி, சரியாக பயந்துடுறீங்க. அதனாலேயே அம்மாவோட நிலைமையை கன்சிடர் பண்ணி வெட்டிங்குக்கு ஓகே சொல்லியிருப்பீங்க. அதோட தான் லாஸ்ட் எபிசோடில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ அப்படியே கண்டினியூஸாக கேட்கலாம். மா, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேம்மா. இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு முழு சம்மதம். நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்க. எல்லாருக்கும் கடும் ஷொக்காக இருக்கு. இவ்வளோ நாளா வெட்டிங் வேணான்னு சொல்லிட்டு இருந்த நீங்களா இதுன்னு பார்க்குறாங்க. தெயோங் வாய் அடைச்சு போய் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன் என்னம்மா சொல்ற? உண்மையா தானே சொல்றேன். இப்போ நான் ஹாஸ்பிட்டல் இருக்கின்றதுக்காக இப்படி சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் பேச்ச மாற்ற மாட்டியே. அம்மா மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்லி, ஏன் உனக்கு இந்த வெட்டிங்ல பூரண சம்மதம் தானே?
மா, ஓம்மா, எனக்கு முழு சம்மதம். நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு சந்தோஷம் தான். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு வாம்மா, நம்ம போலாம். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலம்மா. என்ன உன ஞாபகத்துக்கு வருது. ப்ளீஸ்மா. கண்டிப்பா கண்டிப்பாடா. என் பொண்ணுதான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாலே, இனி எனக்கு என்ன? ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கடி. என்னங்க என்னங்க என் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? வாங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். கல்யாண வேலையெல்லாம் நிறைய கிடக்குது அப்படின்னு எந்திரிக்கிறவங்க அம்மாவை பிடிச்சி எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ ஃபைனலி நீங்கள் மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டீங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நைட் டைம் தேவங்கிட்ட இன்னும் 1 வீக்கில் வெட்டிங். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கு. அப்போ ஜங்குக் தான் ஒரு மூலையில் தனியாக உட்காந்து ஃபோனையே தட்டி தட்டி பார்த்துட்ருக்கான். வேற ஒன்றும் இல்லை, வயனோட ஃபோட்டோஸை தான் பார்த்துட்ருக்கான். அவனால் வயனோட மெமரிஸ்லேருந்து வெளியவே வர முடியல. ஸ்டில் இன்னமும் வயனையே தான் நினச்சிட்ருக்கான். அப்போது அங்கே ஒரு பக்கமா ஜோயான்னு ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு தெரியுது ஜேகே இன்னும் கொஞ்சம் கூட அதுலேருந்து வெளியே வரலன்னு. அவனுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியாம அவளும் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்பதான் அந்த பக்கமா ஜிமின் போக, ஜிமின் அண்ணா. என்ன ஜோயா, இங்க கொஞ்சம் வாங்கல. வரேன். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல ஜிமின் ஸ்ட்ரைட்டா ஜேகே கிட்ட தான் போறான். டே மச்சான், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஜிமினை கண்டதும் ஜேகேவும் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நார்மலா இருக்கான். பிகாஸ் ஜிமின் இதை பார்த்தா கண்டிப்பா திட்டுவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஸோ அது மறைச்சு வச்சுட்டு நார்மலா இருக்கான். என்னடா சொல்லு, எது வேலை இருக்கா? ஆமாடா, இங்க எவ்வளோ வேலை இருக்கு. நீ ஏன்டா உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்க? சரி வா கிளம்பு. எங்க? பையனோட வீட்டுக்கு தான். சாரி, யானோட வீட்டுக்கு. அங்கே எதுக்குடா இப்போ? இல்லை, யானோட வெட்டிங் ட்ரெஸ்லாம் வந்துருச்சான், அதான் போய் கொடுத்துட்டு சொல்லி ஆண்டி சொன்னாங்க. தியாவுக்கு அங்கிளும் ஹால் விஷயமா வெளியே போயிருக்காங்க, அதான்டா நம்மளை போயிட்டு வர சொன்னாங்க. வா போயிட்டு வந்துடலாம். ஜங்குக் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அவன் ஜஸ்ட் ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கான். சரிடா போலாம் வா அப்படின்ட்டு 2 பேருமா உங்க வீட்டுக்கு தான் கிளம்பி வராங்க. இங்க நீங்க ரூம்ல தான் மிரர் முன்னாடி நின்று உங்களை நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பேண்ட் எடுத்து உங்க ஹேரை கட்டிக்கிறீங்க, லைக் ஏனை போல. அந்த ஃபேஸை உங்க ஆப்போசிட்ல பார்க்க ரொம்ப உடைஞ்சு போறீங்க. அக்கா, எதுக்குக்கா என்னை விட்டுட்டு போனேன்? எதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்த? நான் அப்படி என்ன பண்ணேன்? எனக்கு அத்தானா இருக்க வேண்டியும் கூட. நானே எப்படி வாழ முடியும்? ஐயோ, எனக்கு யோசிச்சு யோசிச்சு தலையெல்லாம் வெடிக்குது. ஏன் நீ இல்லாததே என்ன தாங்கிக்க முடியல. இதுல தேவம் கூட ஒரு வாழ்க்கையா? முடியலடி என்னால. மிரர்ல தெரியுற உங்க ஃபேஸை டச் பண்ணி பாக்குறீங்க. நான் எவ்வளோ அழகுன்னு ஒன்னு பார்க்கும்போதுதான் ஏன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஓ வாழ்க்கையவே நான் வாழுவேன் நினைச்சு கூட பார்க்கல. நீ கல்யாணம் பண்ணணும், லெக்சரர் ஆகணும் அப்படிலாம் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஒண்ணு மட்டும்தான், ஃபாரின் போகணும்,
எனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளவுதானே. அது மட்டும் தானடி நான் ஆசைப்பட்டேன். நான் எந்த நேரத்துல ஆசைப்பட்டேன்னே தெரியல. என் ஆசையெல்லாம் மண்ணோட மண்ணா போயிருச்சு. எனக்கான வாழ்க்கைய நான் வாழவே முடியாதுன்றது கூட பரவாயில்ல, ஆனா உன்னோட வாழ்க்கைய நான் எப்படி வாழ முடியும்? அதுதான் எனக்கு கொடூரமா இருக்கு. ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன பச்சையா ஏமாத்த போறேன். இதுக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன் என்ன விரும்புற ஒரு பக்கம், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற ஒரு பக்கம், இதுல எதையுமே நான் விரும்பலையேடி. என்ன என்னடி பண்ண சொல்ற? உனக்கு ஏன் அந்த ப்ராமிஸ பண்ணன்னு இருக்கு? யார் நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா போகுது. நீங்க இங்க இருந்து தானே என்ன பார்த்துட்டு இருப்ப. என்னால தாண்டி ஒண்ணு பார்க்க முடியல. And I miss you. I miss you a lot. உன்னை நானே கொன்னதில்ல. அப்படின்னு ரொம்ப முடியாம உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க கீழே ஜிமினும் ஜங்குக்கும் வந்துடுறாங்க. உங்களோட வெட்டிங் ட்ரெஸ் அண்ட் கொஞ்சம் திங்ஸ் கொண்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ உங்க அப்பா, ஏ ஜிமின், ஹே நல்ல நேரம் வந்தீங்க நீங்களும். இங்க வா இங்க வா. நானும் எதை சூஸ் பண்றதுனே தெரியாம ரொம்ப நேரமா கன்ஃபியூஷன்ல இருக்கேன். நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண. அட என்ன அங்கிள், இதுக்கே இவ்வளோ கன்ஃபியூஷன்? இங்க பாருங்க, நான் சூஸ் பண்றேன். எனக்கு எல்லாம் தெரியும். 2 பேருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் நான் நல்லா சொல்லுவேன். இப்ப பாருங்க நான் சொல்றத அப்படின்னு உங்க அப்பாவோட போய் உட்காந்துக்கிறான். இங்க ஜங்கு கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கான். அடடி ஜங்கு, வந்துட்டீங்களாப்பா? சம்மந்தி அப்பவே சொன்னாங்க வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டாமே. ஆமா ஆண்டி, அதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடலாமேன்னு வந்தோம். சரிப்பா, ரொம்ப நல்லது. நான் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். நீ கையோடையே ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ஏன் கிட்ட கொடுத்துறேன். அவன் மேல ரூம்ல தான் இருக்கா. சரி ஆண்டி. அப்புறம் ஜங்கு, டின்னர் முடிஞ்சு 2 பேரும் சாப்பிட்டு கிளம்புங்க. இல்லை ஆண்டி பரவாயில்ல, நாங்கள் அங்கேயே போய் பார்த்துக்குறோம். அட முடிஞ்சுப்பா, 2 பேரும் சாப்பிட்டு தான் கிளம்பணும், சரியா? இதோ வந்துட்டேன். ஜங்கு நீ போய் கொடுத்துட்டு வந்துரு. அப்புறமா 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அப்படியே யானையும் கூட்டிட்டு வா, அவ்வளோ சாப்பிடணும் அப்படின்ட்டு உங்க அம்மா அந்த அடுத்த வேலையை பார்க்க கிளம்புறாங்க. 1 வீக்ல வெடிங்கன்னதுனால அவங்க பரபரப்பாவே சுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் சரின்ட்டு ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு மேலே வரான். கொஞ்ச நேரம் எந்த சத்தமுமே இல்லை. மறுபடி நாக் பண்றான். உள்ள வாங்க, டோர் ஓப்பன்ல தான் இருக்கு. ஜங்குக்கு பார்த்ததும் உங்களுக்கு ஒண்ணுமே பேச வரல. இவன் எப்போ இங்க வந்தான்னு பாக்குறீங்க. கையில பெரிய பார்சல் ஒண்ணு, என்னன்ற மாதிரியே பாக்குறீங்க. உங்களை பார்க்க அவனுக்கு பையனோட ஞாபகங்கள் தான். ஒண்ணுமே பேசாம அமைதியா நிக்கிறான். ஜங்கு, ஏன் என்னது இது? ஓ அதுவா, இதான் ஏன் வெட்டிங் ட்ரெஸ். அவங்க அம்மா கொடுத்து விட்டாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு சொல்லி அதான் எடுத்துட்டு வந்தேன். இதை எங்க வைக்கட்டும்? ஏன் அங்க அப்படி அப்படி சோஃபால வச்சிரு. ஓகே அப்படின்ட்டு எடுத்துட்டு போய் வைக்கிறான். நீங்க அப்படியே ஜேகேயோட ஃபேஸ் தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அவனோட ஃபேஸ், கேரக்டர் எல்லாத்துலயும் அப்படி ஒரு சேஞ்சஸ். அது உங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அவன் முன்னும் இருந்த மாதிரி இல்லை. இப்போ ரொம்ப சைலண்டா, ஃபேஸ்ல சிரிப்பே இல்லாம அப்படியே சுத்திட்டு இருக்கான். அவன் வாழ்க்கையே பறிப்போன மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. ஒரு காலத்துல எப்படி இருந்த பையன்
இப்போ உங்களால அவன் இப்படி மாறிட்டான்னு நினைக்கும் போது கடும் கஷ்டமா இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் ஜேகேக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு. நீங்க இல்லைன்னு சொன்னதும் உங்களை பெத்தவங்களை விட இவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதை நினைச்சு நீங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகே ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அப்படியே போறான், வேற ஒண்ணுமே பேசல. நீங்க அவனே தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு கட்டத்துல எதுவுமே யோசிக்காம தானாவே குக்கி அப்படின்னு கூப்பிட்டுறீங்க. இந்த சவுண்ட கேட்டதும் ஜேகே கிட்ட இருந்து எந்த அசைவுமே இல்ல. போனவன் அப்படியே நிக்கிறான், ஒரு ஸ்டாச்சு மாதிரி. இப்பதான் நீங்க ரியலைஸ் பண்றீங்க அவனை எப்படி கூப்பிட்டுட்டீங்கன்னு. படன்னு ஹார்ட் அடிச்சுக்குது. உங்களுக்கு வாயில கைய வச்சுட்டு நிக்கிறீங்க போச்சுன்ற மாதிரி. ஏன்னா அவனை கோக்கின்னு கூப்பிடுறது வயன் மட்டும்தான். அவளை தவிர வேற யாருமே அப்படி கூப்பிடுறது கிடையாது. அந்த பேரை வச்சதுமே அவள் தான். ஸோ கடும் ஷாக்ல நிக்கிறான். அவன் வாய்ஸ் எல்லாம் வைட் ஆகுது. அப்படியே டேர்ன் பண்ணி பாக்குறான். என்ன என்ன சொன்ன என்ன சொன்ன வயன்? இப்போ என்ன சொல்லி கூப்பிட்ட? கூக்கின்னு சொன்னல. எங்க உங்களுக்கு முடியெல்லாம் பிதுங்குது, தலைமையில கைய வச்சுட்டு நிக்கிறீங்க. உங்களுக்கு 100% தெரியுது அவங்கள கண்டுபிடிச்சிட்டான்னு. என்ன பதில் பேசுறதுன்னு தெரியாம பதறிட்டு நிக்கிறீங்க. அவன் கிட்ட வந்து உங்களை பிடிச்சு உழுப்புறான். சொல்லு வயன், இது நீ தானே? என் வயன் தானே? எனக்கு நல்லா தெரியுதுடி, உன்னை தவிர என்ன கூக்கின்னு வேற யாருமே கூப்பிடுறது கிடையாது. சொல்லு வயன், என்னடி இதெல்லாம்? நீங்க ரொம்ப சஃபர் ஆகி அழுதுறீங்க. அப்படியே அழுதபடி கீழே உட்காடுறீங்க. ஜங்குக்கும் கூடவே உட்கார்றான். நீங்க தேம்பி தேம்பி அழுறீங்க. கூக்கி 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 என்னடா பண்ண சொல்ற? நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன் கூக்கி. வயனா இல்ல, யானா இருக்கேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றீங்க. நீங்க சொல்றதையெல்லாம் கேட்க கேட்க அவனுக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. உங்க சிச்சுவேஷனையும் அவன் விளங்கி கொள்றான். ஆட்டோமேட்டிக்கா அவன் கண்ணுல இருந்து டியர்ஸ் வருது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா, உயிர் போயிட்டு விலகிய என்கிட்ட கேட்க போது ஒண்ணுமே சொல்ல முடியல. என் அக்காவோட கடைசி ஆசை நான் நிறைவேற்றுவேன்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு தான் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே. ஆனா ஆனா அவளுக்கு அப்படி இல்லைல்ல. இருக்கா, அவ ஆசை கனவு எல்லாம் இருக்கு. அவளுக்காக, அவளோட வார்த்தைக்காக நான் என் வாழ்க்கைய நாசமாக்கிக்கிட்டேன். எல்லாம் இப்ப தார வாத்து கொடுத்துட்டா. ஐயோ, எனக்கு தெரியாது ஓகே. ஓ மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கும். எப்படா உனக்குள்ள நீ இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்ட? ஏண்டா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல. நான் எப்பயுமே உன்னை அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்ததே இல்லையடா.
உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே எப்பவுமே கூட வச்சிருக்கணும்னு தானடா ஆசைப்பட்டேன். ஏன்டா ஏன்டா அந்த மாதிரி நீயும் என்னை கஷ்டப்படுத்துற? ஐயோ, என் கண்ணு முன்னாடி நீ கஷ்டப்படுறது தெரிஞ்சும் உன்னை ஃபேஸ் பண்ணவே முடியல தெரியுமா? நீ ஒவ்வொரு தடவையும் அழும் போதெல்லாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஆனா நீ என்ன லவ் பண்ணிட்டு இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல குக்கி. சத்தியமா என் மனசுல எதுவும் இல்லை. ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும் தானடா உன்னை பார்த்த. நீ எப்படா என்ன ஏன்டா இப்படி பண்ண? சொல்லு குக்கி, சொல்லு அப்படின்னு அவன் நெஞ்சிலே போட்டு அடிக்கிறீங்க. அவன் ஒன்னும் பேச முடியாம ரொம்ப அழுறான். நீங்க அதுக்கும் மேல சாரிடி, என்ன மன்னிச்சிடு. இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இப்போ ஒரு செகண்ட் உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. உன் மேல இருந்த அந்த அந்த பாசம் ஒரு கட்டத்துல மாறிட்டுடி. ஐம் சாரி. இதுக்காக தான் வயன் இவ்வளோ நாளா இதை உன்கிட்ட சொல்லாம வச்சிருந்த. நீ என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டேன்னா என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாதுன்னு. ஐயோ, ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி. உனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு. இருந்தாலும் நீ எனக்கு ஏத்துப்பன்னு யோசிச்சுட்ட. பட் ஐம் சாரி வயன். என்னால இந்த மனசை மாத்திக்க முடியுமான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா மாத்திக்க ட்ரை பண்ணு. நீ இல்லாத இந்த கொஞ்ச நாள் அப்படியே செத்துட்டு வயன். இந்த உலகத்துல என்னால இருக்கவே முடியல. எங்க பார்த்தாலும் உன்ன மாதிரியே நீ இருக்க மாதிரியே ஒரு பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த. ஆனா நீ இப்போ இருக்கன்றது எனக்கு போதும். இது போதும் எனக்கு. இப்படியே நான் வாழ்ந்துருவேன். நீ இருக்கல, அது போதும், அது போதும்டி. என் வயன் உயிரோடு இருக்கல, எனக்கு அது போதும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறான். உங்களால ஜேகே இப்படி அழுறத பார்க்கவே முடியல. என்னதான் இருந்தாலும் அவங்க ஃபேவரட். டக்குன்னு அவனை ஹக் பண்ணிடுறீங்க. அவன் அப்படியே உட்காந்து அழுதுட்டே இருக்கான். கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவனை. நீங்க அவன் முதுக டேப் பண்ணி விட்டு கம்ஃபர்ட் பண்றீங்க. ஜேகே உங்களை பேக் ஹுக் பண்ணி கண்ணீர் விட்டு கத்துறான். நீங்க இந்த மாதிரி ஏன்ற இடத்துல உயிரோடு இருப்பீங்கன்றத அவன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்க இருக்கீங்கன்றதே அவனுக்கு போதும்னு இருக்கு. அவ்வளோ ரிலீஃபா ஃபீல் பண்றான். இப்படியே போயிட்டு இருக்க சடனா உங்களுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஜேகே மேல இருந்து உங்க கையெடுத்துட்டு தள்ளி போயிடுறீங்க. பயன், இந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்கட்டும். இது அப்படி மறந்துரு ஜாங்கு. பயன் இறந்ததாவே இருக்கட்டும். இப்போ நான் ஏன் தன்னா இதுதான் இனி என்னோட வாழ்க்கை. ஜேகே அப்படி உங்களை பாக்குறான். உங்க கைரண்டே பிடிக்கிறான். பயன், உண்மையே சொல்லு. அப்போ நீ எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டியா? உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் லைஃப் என்னெல்லாம் மாறப்போகுதுன்னு. நீ அதெல்லாத்தையும் ஏத்துப்பியா? தயவுங்க, நீங்க ஜேகேட பிடியில இருந்து உங்க கைய எடுக்கிறீங்க. அவன் அதையே பாக்குறான். நான் விரும்பினாலும் விரும்பாட்டியும் இதுதான் ஜங்குக்கு இனிமே என்னோட வாழ்க்கை. என் ஆசைகள் எல்லாத்தையும் அடியோட தூக்கி போட்டுட்டேன். நீயும் போட்டு. அதுதான் இங்க எல்லாருக்குமே நல்லது. இனிமே நான் தான் ஏன் வயன் இப்படிலாம் பேசுற? உன்னால முடியுமா? நீ ஏன் நோ வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? இப்போ கூட ஒண்ணு கெட்டு போகலடி. நீதான் வயன்னு சொல்லிட்டு ஃபாரின் கிளம்பி போயிரு.
பிடிக்காத ஒரு லைஃபுக்குள்ள போயிட்டு வாழ்க்கையே நாசம் ஆயிரும்டி. அப்புறம் தேவம் அவனை பத்தி யோசிச்சுக்கோ வயன். ஜங்கு, என்னால எதை பத்தியும் யார பத்தியும் யோசிக்க முடியல. என் மண்டைக்குள்ள இருக்குதெல்லாம் நான் எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் தான். அது மட்டும்தான். வேற எதுவும் எனக்கு தெரியல ஜங்கு. எனக்கு தெரியல நான் பண்றது சரியா தப்பான்னு. அயன் இல்ல ஜங்கு, ஏன் இனி ஏன் தான். ஏய், என்னடி என்னமோ மாதிரி பேசிட்டு இருக்க? பிடிக்கலன்னா சொல்லிடுவாயன், கஷ்டப்படாத. மனசை விட்டு பேசி ரொம்ப காலமாச்சு ஜங்கு. இன்னைக்கு நடந்தது இதுவே எனக்கு போதும்னு இருக்கு. இதுக்கு மேல அதை பத்தி பேச வேணாம், பேசிக்க வேணாம் ஜங்கு. இது எவ்வளவு தூரம் போகுதோ அது வரைக்கும் நானும் போவேன். எனக்காக நீயும் எனக்காக கூடவே வருவேன்னு நம்புறேன். போதும் ஜங்கு, எல்லாமே போதும். கிளம்பு, எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கேன். இதுக்கு மேல ஜேகேக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் அவனுக்கு ஷுவரா தெரியும் நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து மாற மாட்டீங்கன்னு. பட் உங்களையும் இப்படி கஷ்டப்பட விட முடியாம, அவள் லவ்வையும் விட்டு கொடுக்க முடியாம அப்படியே நின்னுட்டு இருக்கான். நீங்க திரும்பி அவனை பாக்குறீங்க. போயிரு ஜங்கு, இட்ஸ் ஓவர். இனி வயனை தேடி வராது. உன் வயன் செத்து போயிட்டா. இப்போ இருக்குது ஏன் தான். அவ தேவங்களோட வைஃபாக போறவ. அவள்ல உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உன் வாழ்க்கையை பார்த்துக்கூடா. வயன் எப்பவுமே உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும்தான் இருப்பா. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அதை பாரு. போ ஜங்கு, போயிரு. அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஐஸ் ஃபுல்லா டியர்ஸ் நிறைஞ்சிருக்கு. நீங்க இப்போ தியோங் வைஃபா பேசிட்டு இருக்கீங்கன்னு அவனுக்கு புரியுது. 2 பேருக்குள்ளயும் டிஸ்டன்ஸ் வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அவனுக்கு அது ரொம்ப கஷ்டமா ஹேர்ட் ஆகுது. இருந்தாலும் அவனால என்ன பண்ண முடியும்? அங்கிருந்து போக மனசே இல்லாம போறான். உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க கூக்கி இப்படி உடைஞ்சு போய் போறத. அதுவும் நீங்களே அவனை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னது ரொம்ப கஷ்டமா இருக்கு. குக்கி, அவன் சட்டுன்னு திரும்பி பாக்குறான். அவ வயனோட ஃபேஸ் சிரிச்சுட்டே நீங்க அவன் முன்னாடி போய் நிக்கிறீங்க. டேய், என்னடா பாக்குற? உன்னோட வயனா உன்கிட்ட லாஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ். இங்க பாரு, இந்த மாதிரி சேடெல்லாம் மூஞ்சி வச்சு சுத்திட்டு இருக்காத. அதெல்லாம் உனக்கு செட்டே ஆகலடா. ஏன் குக்கி இப்படிலாம் இருக்கவே மாட்டான். அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டனே, என்ன புதுசா குடிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? என்ன மனசுக்குள்ள பெரிய தேவதாசன் நினைப்பாடா உனக்கு? ஆளும் மண்டையும் அடிங்க. போடா போ. பால் பொட்டி மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு குடிக்கிறாரா அவரு? போ. இனிமே இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் அப்புறம் இருக்கும் உனக்கு, சாவடிச்சிருவேன். உனக்கு தான் தெரியும்ல எனக்கு குடிச்சா பிடிக்காதுன்னு. அப்புறம் ஏன்டா ஏன் இப்படி பண்ற? இல்ல சாரி, இனிமே நான் குடிக்கல. அது இதுதான் நல்ல பிள்ளை கழகு. போ, இப்படியே போய் சமத்தா இருக்கணும். உனக்குன்னு சூப்பர் பொண்ணொருத்தி வருவா. அவளை ரசிச்சு ருசிச்சு லவ் பண்ணு. ஷுவரா சொல்றேன்டா, கூக்கியோட லைஃப் அந்த மாதிரி இருக்கும். நீ நல்லவன்டா, உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. உன் வயன் உன் கூடவே இருப்பா எப்பயும், ஒரு நல்ல ஃப்ரெண்டா. புரியுதா? தைரியமா போ, ஓகே? அப்படின்ட்டு அவன் ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனுமே இல்ல. அப்படியே போறான். அவன் போறதே பார்த்துட்டு நிக்கிறீங்க நீங்க. அவன் போனதும் அந்த டோர் க்ளோஸ் ஆனதும் குமுறி குமுறி அழ ஸ்டார்ட் பண்றீங்க. என்னதான் ஜேகேக்காக லாஸ்டா ஒரு தடவை அவனோட வயன் மாதிரி பேசி இருந்தாலும் உங்களால இப்ப சுத்தமா முடியல.
அப்படியே கிடந்து அழுறீங்க? யூ நோ தட் ஹி காட் ஹர்ட். உங்க மனசுல லவ் அப்படின்னு எதுவும் இல்லைன்னாலும் உங்க ஃப்ரெண்ட் இப்படி கஷ்டப்படுறத தாங்கிக்க முடியல. பாவம் அவன். இந்த பக்கம் ஜேகே என்ன சொல்றதுன்னே தெரியாம உங்க ரூமே பார்த்துட்டு கீழே போயிட்டு இருக்கான். என்னதான் அவன் லவ் ஃபெயிலியர்லேயே முடிஞ்சு போயிருந்தாலும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்க்கறான். நீங்க எவ்வளவு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்திருந்தா இப்படி உங்க வாழ்க்கையவே தியாகம் செய்ய துணிஞ்சிருப்பீங்கன்னு உங்களுக்குள்ள இருக்க அந்த சொல்ல முடியாத பெயினை ஃபீல் பண்றான். அக்காவோட இழப்பு, சடனா இப்படி ஒரு மாற்றம், கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம தேவன் கூட ஒரு வாழ்க்கை, நீங்க தான் வயன்னு யார்கிட்டையும் சொல்ல முடியாத நிலைமை, இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அவன் ரொம்ப சஃபர் ஆகுறான். தான் விரும்புற பொண்ணு அவன் கண்ணு முன்னாடியே இருந்தோம் இவதான் அவன்னு அதை வெளியே சொல்ல முடியாத சிச்சுவேஷன். அது மட்டும் இல்ல, அவன் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கே அவளை வெட்டிங் பண்ணி வைக்கணும், அதுவும் அவனே முன்னாடி நின்று எல்லாம் பண்ணணும்டா எப்படி இருக்கும்? தான் கையாலேயே அவன் லவ் தாரவாத்து கொடுத்துட்டு ஜேகே அங்கிருந்து போறான். கனவே உனை வந்து சேர நான் இங்க வர ஒன்று கேட்டு என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். தீராத துயரத்தில் நானும் காற்றோடேன் கலந்தாய் நீயும் நீங்காத நினைவொளியான அன்பே அன்பே. மறு ஜென்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேன் அன்பே அன்பே. கீழே வந்து ஜங்கோ ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து போறான். ஜிமின் பாக்குறான். டே மச்சான் இங்க வா, இதுல ஒண்ணு செலக்ட் பண்ணணும். ஜங்கோ அத கன்சிடர் பண்ணவே இல்ல, அவன் பாட்டுக்கு போறான். டேய் டேய் என்னடா என்னடா உனக்கு? உன்னதான்டா கூப்பிடுறேன். மச்சான் ஜேகே அப்படின்னு கூப்பிட்டுட்டு எந்திரிச்சு போறான். வாசல் வரைக்கும் போய் பாக்குறான். பட் ஜேகே அவன் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். அவனுக்கு தான் ஜிம்மன் கூட வந்தோன்ற எண்ணமே இல்ல, அது ஞாபகத்திலே இல்ல அவனுக்கு. தான் பாட்டுக்கு கார் எடுத்துட்டு போறான். என்னாச்சு அவனுக்கு? நல்லா தானே இருந்தான். இந்த பக்கம் பார்த்தா ஜேகே வேகமா காரை டிரைவ் பண்ணி போய் தூரமா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றான். அப்படியே டோர் ஓபன் பண்ணி வெளியே வாரான். அது ஒரு மலை உச்சி. அங்க நின்னு சத்தம் போட்டு கதறான். தன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு அவனால முடியல. அப்படியே கீழே உட்காந்து அழுறான். இதுக்கு நீங்க இறந்துட்டீங்கன்னு இருந்ததே பரவாயில்ல போல, அப்பவாச்சும் அவன் நிம்மதியா இருந்திருப்பான் உங்க பியூட்டிஃபுல் மெமரிஸோட. பட் இப்போ தினம் தினம் உங்களை பார்த்து பார்த்து, அதுவும் தேவங்களோட வைஃபா பார்த்து அந்த வலிய அனுபவிக்கணும்ன்றதுதான் அவனுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு. ஓகேடா மீஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் போடுவேன், வெயிட் பண்ணி கேளுங்க. ஓகே, பாய், ஸ்டே சேஃப்.